ஓபன் பண்ணா ஸ்ரீலங்கால ஒரு பகுதி இஸ்ரேலா மாறிக்கிட்டு இருக்க பிரச்சனை பத்தி நம்ம பேச போறோம். இதை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. சோ கண்டிப்பா உங்களோட அட்டென்ஷன் தேவை. ஏற்கனவே இஸ்ரேல் வெறும் காசாவை மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ட்ரிஸ் டைரக்டாவும் இன்டைரக்டாவும் எப்படி அவங்க டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்ட்டு முன்ன சரி ஓரளவுக்கு தான் தெரிய வந்துச்சு. பட் இப்ப அப்பட்டமா தெரிய வருது. அதுவும் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் ரொம்ப டைரக்டாவே வெளிச்சத்துக்கு வந்துச்சு. ஆனா இப்ப அவங்க வெறும் இஸ்ரேல மட்டும் இல்ல, சுத்தி இருக்க நிறைய கண்ட்ரீஸ்ல ரொம்ப மறைமுகமா ரொம்ப அமைதியா அவங்களோட ஆதிக்கத்தை கொண்டு வரதுக்கு நிறைய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில அருகம்பை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். ஸ்பெஷலி வந்து ஃபாரினர்ஸ் வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு இடம், பீச்சோட சேர்ந்த ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்க இடம். ஆனா இப்ப கிட்டத்துல இருந்து, இப்ப கிட்டத்தட்ட சொல்ல முடியாதுங்க, ரொம்ப நாளாவே நான் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அருகம்பையில ஒரு ரிசார்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ்ரேலிஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து இருந்துச்சு. பரவாயில்ல, நிறைய போட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆனிச்சு. அண்ட் ஸ்டில் ப்ரொடெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து இஸ்ரேலி கவர்மெண்டோட ஒரு சில அக்ரிமெண்ட்டுக்கு கீழே ஸ்ரீலங்கால இருந்து நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து அங்க அனுப்புறாங்க லேபர் மார்க்கெட்டுக்கு ஒர்க் பண்றதுக்கு. சம்வட் அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அதுக்காக நாட்டை பறி கொடுக்கிற வேலையெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஏற்கனவே எவ்வளவு பாடுபட்டு நம்ம நாட்டை ஒரு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்து எத்தனையோ பிரச்சனைக்கு மத்தியில, போராட்டத்துக்கு மத்தியில, அது மட்டும் இல்லாம மிஸ்டர் அனுரா அவர்கள் இதுக்கு முன்னுக்கு இருந்த கரப்டட் பாலிட்டிஷியன்ஸையும் கரப்ஷனையும் ஒரு மாதிரி சமாளிச்சு நம்ம நாடை ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரோலா ஸ்டேபிளா இந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஆனா இந்த இஸ்ரேலிஸோட இருக்க ஒரு சில பர்டிகுலரான எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸ் நாளைக்கு நாட்டை பறி கொடுக்கிற நிலைமைக்கு போயிடக்கூடாது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல, ரொம்ப வைரல் ஆனிச்சு. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. பட் அதுல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. பட் உங்களுக்காக அந்த வீடியோல ஒரு சின்ன ஒரு கிளிப் நான் அதுல எட் பண்றேன் பாருங்க. What are you gonna do? Okay. Why would you say that? I didn't hurt nobody. Guys, keep it chill. இப்படி தாங்க சின்னதா ஆரம்பிக்கும், கடைசியா ஒவ்வொரு இடமா போய்கிட்டே இருக்கும். ஏற்கனவே கொலம்பு 3ல டுப்ளிகேஷன்லயும் வந்து இஸ்ரேலிஸ் நிறைய நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அருகம்பேல ஒரு ரிசார்ட்லயும் கம்ப்ளீட்டா இஸ்ரேலிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம்ல நிறைய இஸ்ரேலிஸ் இருந்தாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். என்ன சொல்ல வரேன்னு சொன்னா வந்து நம்ம நாட்டுக்கு ஏற்கனவே எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாதுன்ட்டு கடவுளாவே இயற்கையாவே கொடுத்தது தான் சுத்தி தண்ணியை கொடுத்து ஏப்பா உன் நாட்டை நீ பாதுகாத்துக்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட இருந்து நாங்க பட்ட பாடு, இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில இது மாதிரி சமாளிச்சு இப்பதான் ஓரளவுக்கு மக்கள் நிம்மதியா வாழ்றாங்க. 3 நேரமும் சாப்பிட்டுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம. ஆனா இந்த இஸ்ரேலிஸை திரும்ப உள்ள கொண்டு வந்து அதை சாதாரணமாவும் அலட்சியமாவும் எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டை திரும்ப இவங்க கிட்ட இருந்து போராடி பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடக்கூடாது. அதனால இந்த விஷயங்களை நாங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். மக்கள் ரொம்ப அலர்ட்டா இருங்க. ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இன்னைக்கும் ஸ்ரீலங்கால ஒரு சில பொலிட்டீஷியன்ஸ் அவங்க தனிப்பட்ட சுயநலத்துக்காக எதை வேணாலும் விற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த மாதிரியான கரப்டட் பொலிட்டீஷியன்ஸ் எவ்வளவுதான் நாடு நல்லா இருந்தாலும், நல்ல கவர்மெண்ட் இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வழி விடுத்து இந்த மாதிரி இஸ்ரேலிஸ் ஸ்பெஷலி உள்ள விட்டு நம்ம நாடு அவங்ககிட்ட பறி கொடுத்துடக்கூடாது. ஸோ அதனால அது ஒரு சின்ன ரிசார்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன ஒரு கேஃபட்டேரியாவா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல சின்ன ஒரு பாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இடம் தானே அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஒரு இடத்துல தான் அவனுங்க ஆரம்பிப்பானுங்க, கடைசி எல்லாத்தையுமே பிடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ரெடியா இருங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம நாடு நமக்கு முக்கியம். அப்பேரட்ட காட்டவர் தண்டவன் ஹரினே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys.